கரூர் துயர சம்பவம் நடந்து 81 நாட்களுக்கு பிறகு மஞ்சள் நகர மக்கள் மத்தியில் அரை மணி நேரம் அனல் பருக்க பேசியுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், களத்தில் உள்ளவர்களை தான் எதிர்க்க முடியும், ஆட்டத்தில் இல்லாதவர்களை எதிர்க்கும் ஐடியாவே இல்லை என தெரிவித்துள்ளார். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களேன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய டயலாக் சிலப்பதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டதா என விமர்சித்த விஜய், தீய சக்தியான திமுகவுக்கும் தூய சக்தியான தாவேக்காவுக்கும் தான் வரும் தேர்தலில் போட்டியே என சவால் விட்டுள்ளார். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க ரெண்டு பேரும் என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். கேக்குதா சார்? நான் எத்தனை நிமிஷம் பேசணும் உங்களுக்கு என்ன சார்? திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு பயம் இல்ல. சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு, நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. டிவிகே ஒரு தூய சக்தி. ஈரோட்டில் சுட்டெரிக்கும் வெயிலில் அரை மணி நேரம் இடைவிடாது பேசிய விஜய், மஞ்சள் நகரத்தில் கால்வாய் கட்டிய காளிங்கராயன் ஹிஸ்டரி முதல் காஞ்சிபுரத்தில் தான் பேசியதை தொடர்ந்து ஏற்பட்ட விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்தார். சுபகாரியங்கள் நடக்கும் இடத்தில் முன்னுரிமை பெறுவதே மஞ்சள் தான் என மாவட்டத்தின் பெருமையை கூறி பேச்சை ஆரம்பித்த விஜய், தவேக கொடியிலும் எனர்ஜெட்டிக்காக மஞ்சள் நிறம்தான் உள்ளது என கூறினார். மேலும் காளிங்கராயன் கால்வாயை கட்ட அவரது தாய் அளித்த ஊக்கத்தை போல தனக்கு ஈரோடு மக்கள் தைரியம் கொடுப்பதை கண்டு கலக்கத்தில் இருக்கும் சூழ்ச்சிக்கார கூட்டம் தன்னை பற்றி என்ன அவதூறு பரப்பலாம், மக்களிடமிருந்து எப்படி பிரிக்கலாம் என்ற வன்மத்திலேயே சுற்றுவதாகவும் அவர்களுக்கு அதுதான் பிழைப்பு என்றும் சீறிய விஜய், தனக்கும் மக்களுக்குமான உறவு தான் சினிமாவுக்கு வந்த 10 வயதில் இருந்தே உள்ளது எனவும் பாவம் சூழ்ச்சிக்கார கூட்டத்திற்கு அது தெரியாது எனவும் கூறினார். என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம், என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி குழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. மக்களுக்காக இருக்கிற இந்த விஜயை அவர்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என கூறிய விஜய், அதே மக்களை நோக்கி என்னப்பா நிற்பீர்கள் தானே என சிரித்தபடியே கேள்வியும் கேட்டுக்கொண்டார். அப்போது அதில் என்ன சந்தேகம் என்பதை போல மக்கள் பக்கத்தில் இருந்தும் ஆம் என்ற சத்தம் காதை கிழித்தது. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து சென்ற பாதையில்தான் காளிங்கராயன் கால்வாய் வெட்டினார், அதன் மூலம்தான் விவசாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என சொல்லிக் கொண்டிருந்த போதே தாவேகா தொண்டர் ஒருவர் ஸ்பீக்கர் டவர் மீது ஏறி விஜயை நோக்கி பிளையிங் கிஸ்களை பறக்க விட்டார். அதை பார்த்து சட்டென டென்ஷனான விஜயின் கண் முன்னே கரூர் சம்பவம் தான் வந்து சென்றதோ என்னவோ ஆட்காட்டி விரலை நீட்டி, தம்பி பிளீஸ் கீழே இறங்குப்பா, நீ இறங்கினால்தான் முத்தம் கொடுப்பேன் என கூறிவிட்டு அந்த இளைஞர் இறங்கும் வரை காத்திருந்தார். அந்த இளைஞர் இறங்கிய பிறகுதான் அடுத்து பேசவே ஆரம்பித்தார். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, பிளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே தேங்க்யூ, கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா, நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்.
காளிங்கராயன் கதையை முடிக்கவிட மாட்டார்கள் போல என மனசுக்குள் ஒரு பக்கம் சலிப்பு இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாத விஜய் அவரை போன்று மக்களுக்கு நல்லது செய்துவிட்டு ஆட்சியாளர்கள் கதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் எந்த நல்லதுமே செய்யாமல் வெறும் கதைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வது என கேள்வி எழுப்பினார். எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச, மக்களை பத்தி, குடிக்கிற தண்ணியை பத்தி, விவசாயத்தை பத்தி, அணை கட்டுறதை பத்தி, கால்வாய் வெட்டுறதை பத்தி, இதெல்லாம் எங்கிருந்து? பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் கால்வாய் வெட்டி இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்து, அவர்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது என யாரும் அழக்கூடாது என கிண்டல் அடித்ததோடு தாவேகா ஒரு பொருட்டே இல்லை என கதரும் கூட்டங்களுக்கு நாங்கள் யாரை பேசினால் என்ன, என்ன பேசினால் என்ன, ஏன் ஆளாளுக்கு புலம்பி தள்ளுகிறீர்கள் என கேள்வியும் எழுப்பினார். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து, அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கும் பணம் தான் துணை என்றால் தன் மீது மக்கள் வைத்திருக்கும் பாசம்தான் தனக்கு துணை என சென்டிமெண்டாக பேசிய விஜய் தயவு செய்து பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டு கொள்ளையடிக்க வேண்டாம் எனவும் கூறினார். உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. பெரியார் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கும் அரசியல் எதிரி யார் என ரிப்பீட் மோடில் மக்கள் வாயால் பதிலை கேட்ட விஜய், வரும் சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருப்பவர்களைத்தானே எதிர்க்க முடியும், ஆட்டத்தில் இல்லாதவர்களை எல்லாம் எப்படி எதிர்க்க முடியும்? நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதற்காக எதிர்க்க முடியுமா? எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நீட் ரத்து, கல்வி கடன் ரத்து என வண்டியாய் வாக்குறுதி கொடுத்தது எல்லாம் ஆட்சியில் உள்ளவர்கள் செய்து விட்டார்களா என அடுக்கடுக்காக கேள்வி கேட்டார். பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? தன்னை சினிமா டயலாக் பேசுவதாகவும், பஞ்ச் டயலாக் பேசுவதாகவும், 10 நிமிடம் பேசுவதாகவும் குறை கூறும் கூட்டங்களுக்கு நாங்கள் என்ன பேசினால் என்ன, எத்தனை நிமிடங்கள் பேசினால் என்ன, மக்கள் பிரச்சனைகளை பேசுவது அரசியல் இல்லை என்றால் வேறு எதுதான் அரசியல் என்று விஜய் கேள்வி எழுப்பினார். விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு? விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு? விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு? விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? கல்வி, உணவு, வீடு, நிரந்தர வருமானம், பெண் உரிமை மற்றும் பெண் பாதுகாப்பு குறித்து காஞ்சிபுரத்தில் தான் பேசியதை எல்லாம் தவறாக புரிந்து கொண்டதாக கூறிய விஜய், தான் சலுகைகளுக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் அந்த சலுகைகளை இலவசம் என கூறி அசிங்கப்படுத்துவதில் தான் உடன்பாடு இல்லை எனவும், மக்கள் பணத்தில் மக்களுக்கே செய்வது எப்படி இலவசமாகும் என கேள்வி எழுப்பினார். அதோடு ஓசியில் பயணம் செல்வதாக எப்படி அசிங்கப்படுத்தலாம்? தட்டி கேட்க ஆள் இல்லை என்று நினைத்தீர்களா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் வருவேன் என ஆக்ரோஷமாக பேசினார். நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா?
நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றது. உங்களை எப்படி தான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதுல தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். இதனைத் தொடர்ந்து வாயால் வடை சுட நாங்கள் என்ன திமுகவா தவேகாடா என பஞ்ச் டயலாக் பேசிய விஜய், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை கடுமையாக விமர்சித்த போது ஏன் இப்படி விமர்சிக்கிறார்கள் என யோசித்திருக்கிறேன். ஆனால் தற்போதுதான் புரிகிறது, அவர்கள் செய்ததையே தானும் ரிப்பீட் செய்கிறேன். அதற்கு காரணம் திமுக தீய சக்தி என்பதுதான் என கர்ஜித்தார். தீய சக்தியான திமுகவுக்கும் தூய சக்தியான தாவேகாவுக்கும் தான் வரும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் போட்டியே. தீய சக்தி திமுகவை அழிக்க தூய சக்தி தாவேகாவால் தான் மட்டுமே முடியும் என அடித்து கூறினார் விஜய். நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே.